வள்ளல் மலரடியே போற்றி. நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி. ஸ்ரீரங்கன். வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம். நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார். அதனால் நாம் இறைவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொருளிலே உலகம் இருப்பத ஆதலினால் புரிந்து நாம் ஒருவர்பால் பலகால் மருவினால் பொருளின் இச்சையால் பலகால் மருவுகின்றான் எனக் கருதி வெறுபுவர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் எந்தை நீ அறிவாய். ஒருவும் அவ்வொருளை நினைத்த போதெல்லாம் உவற்றினேன் இதுவும் நீ அறிவாய் என்று கவிதை புனைந்துள்ளார் பிள்ளைப்பெற விண்ணப்பத்தே நம் வள்ளல் பெருமான். பொருளிலே உலகம் இருப்பதினால், இன்று பணம் என்று ஒன்று உலகம் இருப்பதினால் புரிந்து நாம் ஒருவர்பால் பலகால் மருவினால் பொருளின் இச்சையால் பொருளினுடைய ஆசையால் பலகால் இங்கே வருகின்றான் என கருதி வெறுபவர் பிறர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் எந்தை நீ அறிவாய். ஒருவும் அப்பொருளை நினைத்த போதெல்லாம் ஓட்டினேன் இதுவும் நீ அறிவாய் என்று கவிதை புனைந்துள்ளார். ஆதலால் இன்று நாம் பொருளுக்காக, ஒரு பொருளை பெறுவதற்காக, ஒரு காரியத்தை செயலாற்றுவதற்காக நாம் மற்றவரிடத்தில் போகின்றோம். அங்கே போகும்பொழுது இவன் பணத்திற்கு ஆசைப்பட்டு, மற்ற பொருளை வாங்குவதற்கு ஆசைப்பட்டு இவன் இங்கே வந்திருக்கின்றான் என்று பலகால் பேசுவார்கள். அதனால் பொருளினுடைய ஆசையால் இவ்வளோ தூரம் இங்கே வர்றான் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவர் எந்த ஒரு இடத்துக்கும், யார் வீட்டுக்கும், மற்றவருடைய இடத்துக்கு எங்கேயும் போகலையாம். இறைவா, அந்த பொருளை நான் நினைத்த போதெல்லாம் உவற்றினேன் இதுவும் நீ அறிவாய் என்று கவிதை புனைந்துள்ளார் நம் வள்ளல் பெருமான். அதனால் அருளினை அளிக்கும் அப்படே உலகில் அன்புளார் வழிந்தனக்கு இந்த பொருளினை வாங்கி போன போதெல்லாம் புழுங்கிய புழுக்கம் நீ அறிவாய். மருளும் அப்பொருளை சாலகத் தெரிந்து மனமிக இழைத்ததும் பொருளால் இருளுறும் என நான் உள நடுங்கியதும் எந்தையின் திருவுளம் அறியும். அப்பொருளை சாலகத் தெரிந்து மனமிக இழைத்ததும் பொருளால் இருளுறும் என நான் உளம் நடுங்கியதும் எந்தையின் திருவுளம் அறியும். ஆதலால் இறைவன் மீதே ஆசை வைத்துள்ளார் நம் வள்ளல் பெருமான். பொருள் மீது ஆசை வைக்கவில்லை. வள்ளல் மலரடியை போற்றி. நாமும் பொருள் மீது ஆசை வைக்காமல் எல்லாம் வல்ல நம் இறைவனான அருட்பெருஞ்சோதியின் மீதே ஆசை வைக்க வேண்டும். வள்ளல் மலரடியை போற்றி. நம் இறைவனுடைய பெருமையை, அருட்பெரும் ஜோதியினுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்போம். வள்ளல் மலரடியை போற்றி.